நம்ம காசு போட்டு வாங்கக்கூடிய ட்ரிம்மர் எப்படி இருக்கணும்னு நினைப்போம் அப்படின்னா அது ஹை டியூரபிலிட்டி, அதாவது லாங் லாஸ்டிங், அதை உழைக்கணும். அதே சமயம் அதோட பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும்னு நினைப்போம். இப்போ நீங்கள் சலூனுக்குலாம் போனீங்கன்னா அவங்க ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும், அட்டேங்கப்பா என்னடா ட்ரிம்மர் இது, அட்டகாசமாக வேலை செய்யுது, என்னவா ட்ரிம்மர் இருக்கும்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ட்ரிம்மர் தான் நான் இன்றைக்கி சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என் பேர் தாரிக். வெல்கம் டு T-ZEE SALON எஜுகேஷன் தமிழ். பொதுவாகவே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் யூஸுக்கு, அதாவது பர்சனல் யூஸுக்கு என்ன மாதிரி ட்ரிம்மர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி ட்ரிம்மர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதே சஜஷனை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 2 விதமான ட்ரிம்மர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நார்மல் காமன் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர், அண்ட் அதே சமயம் இன்னொரு ட்ரிம்மர் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் யூஸுக்கு, அதாவது ஒரு சலூன் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த சலூனுக்கு எப்படிப்பட்ட ட்ரிம்மர் நமக்கு வேணும் அப்படிங்கிற பற்றிய ட்ரிம்மரையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வீடியோ எந்த பிராண்டையும் ஒரு ப்ரமோட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இல்லை. இது என்னுடைய பர்சனல் சஜஷன். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோட சஜஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறது. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ட்ரிம்மர்னு கேட்டிங்கன்னா MI பியர்ட் ட்ரிம்மர். இதை நான் வந்து பர்சனலாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரிம்மர். அதனால தான் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் பேட்டரி கெப்பாசிட்டி. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா 90 மினிட்ஸ் ரன் டைம். இதை நான் 0 to 100 சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா இதை நான் எப்போ சார்ஜர் போட்டேனே நான் மறந்துடுவேன். அந்த அளவுக்கு இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா இதோடைய பாடி. இது வந்து ரொம்ப ஹை ப்ரீமியம் குவாலிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ட்ரிம்மர். இதை நான் பிடிக்கும் போதே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதை பிடிக்கும் போதே எனக்கு இது கண்டிப்பாக லாங் லாஸ்டிங் உழைக்கும் அப்படின்னு ஷியூரிட்டி கொடுக்குற அளவுக்கு இதோட பாடி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பாடியோட டிசைன் இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம், இது இட்ஸ் அ வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் உள்ள ஒரு ட்ரிம்மர். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்வெட்லையோ இல்லாட்டி ஒரு தண்ணி பட்டுருச்சுன்னா கூட கவலைப்படாமல் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக ஒரு வாட்டரில் நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது இதை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் நம்ம இன்னொரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து லெவல் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளிப் தராங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரி லெவல் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பியர்டை ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு USB கேபிள், பவுச் அண்ட் ட்ரிம்மருக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆயிலும் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. இது நம்ம ஒரு அடிஷ்னல் யூஸாகவே இருக்கும். இது ஒரு காமன் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 to 1200, 300 அந்த மாதிரி ரேஞ்சிங்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிம்மர்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ். அதாவது நீங்கள் ஒரு சலூன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் சலூனுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிம்மர் தேவைப்படும். இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் பியர்ட் ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ட்ரிம்மர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த ட்ரிம்மர், வால் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ப்ரோ லித்தியம் சீரீஸ். இந்த ட்ரிம்மர் நம்ம ஏன் ப்ரொஃபஷ்னல் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்கிறோம்? இந்த ட்ரிம்மர் நம்ம ஏன் சலூனுக்கு யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஷார்ப்னஸ். நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும், என்னடா இது இவ்வளோ ஷார்ப்பாக எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதோடைய பெஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். சலூனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சார்ஜர் ஏறுறதுக்குலாம் டைம் நம்மளால் விட முடியாது. ஸோ இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இதில் சார்ஜ் ஏறிடும். அண்ட் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி என்ன கேட்டிங்கன்னா 75 மினிட்ஸ் ரன் டைம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் பற்றி கவலைப்பட வேண்டாம். 75 மினிட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ கோட்லெஸ் ட்ரிம்மர். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ கோட்லெஸ்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா திடீர்னு சார்ஜர் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அதோட ஒயரை மாட்டிகிட்டே இதை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பார்ட். ஸோ அதுக்காகவே இதை வந்து ப்ரொஃபஷனல் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னுடைய பர்சனல் சஜஷன். பொதுவாகவே சலூன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிம்மர் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சலூனுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து கேப்பபிளான ஒரு ட்ரிம்மர். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6000 to 7000 வரைக்கும் வரும். கண்டிப்பாக இது அதிகம் தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரிம்மர். இது வந்து ஒரு ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பாட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு சேதம் ஆகுன்னா இதோடைய பிளேடு தான் சேதமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிளேடு கூட யூஸ் பண்ணுறதுனால போகாது. நீங்கள் உங்கள் கை மீறி ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா பிளேட் உடஞ்சி போக சான்சஸ் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் செப்பரேட்டாக உங்களால் பிளேட் வாங்க முடியும். ஏன்னா அதுவும் தனியாக இதுக்கான சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பார்ட். ஸோ இந்த 2 ட்ரிம்மர்ஸ் என்னுடைய பர்சனல் சஜஷன். நீங்கள் ஒரு சலூன் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிம்மர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு காமன் மேன் அண்ட் வெளியெல்லாம் ரொம்ப சுற்றுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிம்மர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னுடைய சஜஷன் மட்டும்தான். உங்களுக்குன்னு சில ஒரு ஸ்பெஷல் ட்ரிம்மர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பெஸ்ட் ட்ரிம்மர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ட்ரிம்மரை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய T-ZEE SALON எஜுகேஷன் தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
See you in the next video. Bye bye.